டியர் கிட்டிமுட்டி ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ டு ஆல். இன்னைக்கு கிட்டிமுட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு gift நமக்கு கிடைக்கும் போது ஆரம்பத்தில் ஹாப்பினஸ் ஆகும். ஃபியூச்சர்ல அதே கிஃப்ட்னால நமக்கு ஒரு ட்ராஜடி ஏற்பட்டிருந்தா என்ன நிகழ்வுன்றது தான் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் நியூஸா பார்க்க போறோம். ஆக்சுவலி பிரேசில்ல இருக்கிற அமேசான் ஃபாரஸ்ட்ல ஜாவரி வேலின்னு ஒரு வேலி இருக்கு. அங்க வந்து மார்போ ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட 2000 பேர் அங்க வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் அங்கே இருக்கிற சுற்றுச்சூழல் பொறுத்து தான் அமையுது. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் 2023 செப்டம்பரில் எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் கம்பெனிலிருந்து ஒரு கிஃப்ட் கிடைக்குது. அது என்ன கிஃப்ட்னா இன்டர்நெட் கனெக்ஷன், சேட்டலைட் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த இன்டர்நெட் அவங்க ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கேருந்து எஜுகேஷனுக்கு வெளியே போயிருக்கவங்களா இருக்கட்டும், ஒர்க்குக்காக வெளியே போயிருக்கவங்களா இருக்கட்டும், அவங்க கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, இந்த வீடியோ கால் பேசுறதுக்கு, இதுக்கெல்லாமே வந்து இந்த இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் 1 இயர் பேக் வந்து 2024 ஜூனில் சம் நியூஸ் ஏஜென்சி பீப்புள்ஸ் வந்து அங்கே போய் விசிட் பண்ணுறாங்க. விசிட் பண்ணிட்டு அவங்கள பற்றின ஒரு சர்வே எடுத்துட்டு அந்த நியூஸை வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸை எதிர்த்து இந்த மார்போ ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கேஸ் ஃபைல் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு 1300 கோடி ரூபாய் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரைபல் பீப்புள்ஸை பற்றி தவறான நியூஸ் சித்தரித்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து தான் இப்போ அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த பப்ளிஷ் பண்ணதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்டர்நெட்டுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. ஸோ வயலண்டான வீடியோ கேம்ஸ் அங்கே இருக்கவங்க விளையாடுறாங்க. ஸோ சோசியல் மீடியாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா போனோகிராஃபிக் அடிக்ட் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வச்சு தான் அந்த நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் ஏஜென்சி எந்த கம்பெனினா, இந்த நியூயார்க் டைம்ஸ், TMZன்னு சொல்கிற 30 மைல் ஜோன், அப்புறம் யாஹூ, இந்த 3 கம்பெனி எதிர்த்து தான் இவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேட்டிவ் நியூஸ் தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கிட்டிமுட்டி. தேங்க்யூ.